ரசமலை செய்கிறதுக்காக 300 ml பால் எடுத்துருக்குறேங்க. அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்க்கறதுனால நமக்கு கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். லைட் சாண்டலில் இருக்கும், நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இது நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 200 ml பால் எடுத்துக்கலாங்க. இந்த பால் நல்லா கொதி வரட்டும். இது கொதி வரும்போது அதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டோன்னா பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். இது நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த அளவுக்கு வடிஞ்சதுக்கப்புறமா இதை நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. தேய்ச்சிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். இது போல் தட்டிட்டால் போதும். அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது அதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு, சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்லைஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக ஜூஸியாக கிடச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சுருக்கிறோம்ல குங்குமப்பூ சேர்த்து, அந்த பாலில் சர்க்கரை சேர்த்துட்டு இந்த ஸ்லைஸையும் அதில் சேர்த்துட்டு நல்லா ஓவர் நைட்டு ஊறி வந்ததுக்கப்புறமா அது கூட நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நான் இந்த ரசமலாய் கேக் ரெசிபிக்காக செஞ்சுருந்தேங்க.